பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராஜியோட அம்மா வடிவோட நகை அவங்க அண்ணன்கிட்ட இல்லைன்ற விஷயம் அவங்க அண்ணனை சக்திவேல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததால் எல்லாருக்குமே தெரிய வந்து இங்கே முத்துவேல் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. பாத்தியா வடிவு, நீ என்னவோ லாக்கரில் இருக்க நகை இல்லை எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டேன்னு மாற்றி மாற்றி ஒரு பொய்யா சொல்லிட்டு இருந்த. உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்ததால் நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு நிரூபணமும் ஆயிடுச்சு. இப்பயாவது உண்மையை சொல்லு, நீ நகையை யார்கிட்ட கொடுத்துருக்க? இல்லை அந்த நகையை நீ கடலில் தூக்கி போட்டிருந்தா கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீ உண்மையை மட்டும்தான் இனி என்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக முத்துவேல் ரொம்ப கோவமாக ராஜியோட அம்மாவை திட்டிகிட்டு இருக்க. அப்பத்தாவும் இன்னொரு பக்கம் குமாரோட அம்மான்னு எல்லாரும் முத்துவேலை சமாளிக்க பார்க்கும்போது அங்கே வந்த சக்திவேல், பார்த்தீங்களான்னு நீங்கள் என்னவோ அண்ணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க, ஆனால் அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வந்த உடனே எல்லா உண்மையும் வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா? அண்ணி பொய்க்கு மேலே பொய் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னவோ அண்ணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால தான் அண்ணியோட அண்ணனையே நேரில் பார்த்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உண்மை என்னன்னு உங்கள் முன்னாடி நான் நிரூபிச்சிட்டேன். இப்போவாது அண்ணியை உண்மையை சொல்லுங்கள். எனக்கு என்னவோ தோணுது, அண்ணி இந்த நகையவும் ஓடிப்போன ராஜிக்காக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வாய் திறந்து உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சக்திவேல் சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் அப்பத்தா, இன்னொரு பக்கம் ராஜியோட அம்மா எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே ராஜியோட அம்மா உடனே ரொம்ப கோவமாக ரொம்ப துணிச்சலாக, அப்படி என் நகையை என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தாலும் என்ன தப்பு இருக்குது தம்பி? ஏன் நகையை தானே கொடுத்துருக்கேன், உங்கள் சொத்தெல்லாம் என் பொண்ணு பேரில் ஒன்றும் எழுதி கொடுக்கலையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் தலையிடுறீங்க அப்படின்னு சக்திவேலை ரொம்ப கோவமாக கேட்குறாங்க வடிவு. உடனே சக்திவேல், சூப்பர் அண்ணி, அப்போ நீங்கள் உங்கள் பொண்ணு ராஜிக்கிட்ட தான் நகையெல்லாம் கொடுத்துருக்கீங்க போல், அதனால தான் இவ்வளோ தைரியமாக தெளிவாக பேசுகிறீங்க. பார்த்தீங்களான்னு நம்ம குடும்பமே வேண்டான்னு அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன அந்த ராஜிக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்பும் இந்த வீட்டில் நமக்கு யாரும் தரமாட்டேங்கிறாங்களே. நான் தான் அப்போவே சொன்னேனே, அண்ணி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும்னு. நீங்களே கேளுங்க நகை எங்கே இருக்குன்னு. இப்பயும் உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் ஒத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இப்படி பேசிகிட்டே இருக்க இங்கே சக்திவேல் முத்துவேலை ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கும்போது முத்துவேலுக்கு ரொம்ப கோவம் வந்து, சொல்லு வடிவு, உன் நகை உன் பொண்ணு ராஜுக்கிட்ட தானே இருக்குது, அதனால தானே இவ்வளோ போய் சொல்லிகிட்டு இருக்க. இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நீ மறைச்சு வச்சுருந்த அப்படின்னு கேட்குறாரு. இங்கே அப்பத்தா ரொம்ப அழுதுகிட்டே முத்துவேல்கிட்ட, என்ன முத்துவேலு, என் பொண்ணை தான் பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்க, கோமதிக்கிட்ட ஆசையாக பேசக்கூடாது, அப்படி பேசினா அங்கேயே போயிருன்னு பெரிய பிரச்சனை பண்ணீங்க. ஆனால் வடிவு என்ன பண்ணா? அவள் நகையை கொடுக்க ஏன் வடிவுக்கு உரிமை இல்லையா? இல்லை ராஜிக்கு வடிவோட நகையை வாங்க தான் உரிமை இல்லையா? இப்படி தாயையும் பிள்ளையவும் பிரித்து வச்சு ஏண்டா இப்படி அதில் போய் குளிர் காஞ்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு அப்பத்தா சொன்னதை கேட்ட உடனே முத்துவேல், சக்திவேல், குமார்னு எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. அப்போ வடிவு யாருக்குமே தெரியாமல் நகையை கொண்டு போய் ராஜிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. வடிவோட எல்லா நகையுமே ராஜிக்கிட்ட தான் இருக்குது, அதனால தான் இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் ரொம்ப கோவத்தில் வடிவை பலார்னு வைக்க இங்கே வடிவு பேச முடியாமல் ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் வடிவு முத்துவேல் கிட்ட, என்னங்க நீங்கள், நான் அப்படி என்னங்க பெரிய தப்பு செஞ்சுட்டேன்? என் பொண்ணுக்கு என்னோட நகையை கொடுத்ததுல உங்களுக்கு என்னங்க பெரிய பிரச்சனை? ஏன் அவள் விருப்பப்பட்ட கல்யாணத்தை ராஜி பண்ணிக்கிட்டா அவள் என் பொண்ணே இல்லைன்னு ஆயிருமா? அப்படி உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகமாக என் பொண்ணும் எனக்கு முக்கியம். உங்கள் தங்கச்சி கோமதியவும் அத்தையவும் பிரித்து வச்சது பத்தாதுன்னு என் பொண்ணையும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்க நான் தயாராக இருக்கேன். ஆனாலும் என்னோட நகை எப்பயும் என் பொண்ணு ராஜிக்கிட்ட தான் இருக்கணும். அதை பற்றி கேட்குற உரிமை இங்கே இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே கிடையாது அப்படின்னு வடிவு ரொம்ப கோபமாக பேச உடனே சக்திவேல், சூப்பர் அண்ணி, இதை தான் நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் வாயாலேயே உங்கள் நகை எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லணும், அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணணும் தான் உங்கள் அண்ணனையே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தீங்களான்னா எவ்வளோ தைரியமாக ராஜிக்கிட்ட நகையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போன ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்க அண்ணி. இதெல்லாம் சரிப்பட்டே வராது அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். இங்கே முத்துவேலால் வடிவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருது. இதை பார்த்துட்டு இருந்த அப்பதான், டே முத்துவேலு, நீயாவது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடா. ராஜி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் உன் பொண்ணு பாண்டியனோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நீயே பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட ராஜி முகத்தில் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை பார்த்துருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் என் பேத்தி இப்போ மன நிறைவாக அந்த கதிர் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்கள கூட நீ பேசி ஒன்று சேர்ந்து பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன் பொண்ணையும் கதிர் தம்பியவும் ஏற்றுப்பேன்னு பார்த்தா மறுபடியும் நகைக்காக போய் பிரச்சனை பண்ணா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நீ கொஞ்சம் அமைதியாரு. ராஜிக்கிட்ட தான் எல்லா நகையும் இருக்குது. நானே பழனிக்கிட்ட சொல்லி அந்த நகையை வாங்கிட்டு வர சொல்கிறேன். அப்படி அந்த நகை உன் கைக்கு வரலனா அப்புறம் நீ என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தான் இங்கே வடிவு அழுதுட்ருக்க உடனே முத்துவேல் ரொம்ப கோவமா, போனா போதேன்னு விடுறேன், அந்த நகை என் கைக்கு வந்தே ஆகணும்.
இந்த வீடே வேண்டான்னு அவமானப்படுத்திட்டு நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போனேன். அவளுக்கு மறுபடியும் இந்த வீட்டிலேருந்து நகையை வேற கொடுத்து அனுப்புவியா? இதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அவளுக்காக என்கிட்ட பொய் வேற சொல்லி என்னை ஏமாத்தியிருக்க. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அம்மா, நீங்கள் சொல்கிறீங்களேன்னு தான் இந்த பிரச்சனையை நான் பெருசாக்காமல் விடுறேன். ஏன்னா நகையை உங்கள் மருமக தானே தூக்கி கொடுத்துருக்கா. மறுபடியும் அந்த நகை எனக்கு வந்தே ஆகணும். அப்படி இல்லை, பாண்டியனோட வீட்டில் போய் பெரிய பிரச்சனை செஞ்சு என் குடும்ப சொத்தை அடையவும் இந்த நகைக்காகவும் தான் பாண்டியன் வேணும்னே அவன் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு மறுபடியும் அவனை அவமானப்படுத்திடுவேன் எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே அப்பத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம பொண்ணு அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ வேண்டாமா? உன் பொண்ணை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் எல்லாரும் குமாரை பற்றியும் குமாரோட கல்யாணத்தை பற்றியும் அவனோட வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தை பற்றியும் யோசிக்கிறீங்களே தவிர்த்து என் பேத்தியை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் யாரும் இந்த விஷயத்தை பற்றி இனி பேச வேண்டாம். நகையை நானே வாங்கி உன்கிட்ட கொடுக்குறேன், போதுமா? அப்படின்னு சொன்ன அப்பத்தா ரொம்ப கோவமாக சக்திவேலை பார்த்து, டே சக்திவேலு, உன்னோட வேலையை காமிச்சிட்டல, உங்கள் அண்ணனை ஏற்றி விட்டு நகையை கேட்க சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டல. இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாத குணமாயிருச்சு. ஆனால் நீ என்னைக்கு தான் திருந்த போறியோ தெரியல. எப்படியாவது நகையை நானே வாங்கிட்டு வந்து தரேன். அது வரைக்கும் இந்த பிரச்சனையை மறுபடியும் கிளறாமல் இரு அப்படின்னு சொல்லி சக்திவேலை பார்த்து முறைக்கிறாங்க அப்பத்தா. அதுக்கு சக்திவேல், இந்த வீட்ல இருந்து எந்த பொருளும் அந்த ராஜிக்குன்னு போகவே கூடாது. ஏன்னா என் பையன் இது வரைக்கும் என் பேச்சை கேட்டு நான் கிழிச்ச கூட தாண்டாமல் எனக்காகவே இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டோட சொத்து நகை பணம்னு எல்லாமே என் பையன் குமாருக்கு தான் வரணும். வீடே வேண்டான்னு அவமானப்படுத்திட்டு போன ராஜுக்கு எதுவும் கிடைக்கவே கூடாது. கிடைக்க நான் விடவும் மாட்டேன். புரியுதா? நகையை ஒழுங்காக வாங்குற வழியை பாருங்க. இல்லை, பாண்டியனோட வீட்டுக்கு நானே போய் பெரிய பிரச்சனை பண்ண வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வெளியில் கிளம்பிடுறாரு. இங்கே வடிவு பார்த்தீங்களா அத்தை, நகை பணம் சொத்து எல்லாமே குமாருக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் என் பொண்ணு அப்படி பெரிய என்ன தப்பு பண்ணிட்டா? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக தானே வாழ்ந்துட்டுருக்கா. என் கண்ணு முன்னாடி அவளும் கதிர் தம்பியும் பேசி சிரிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட என் பொண்ணோட வாழ்க்கைக்காக என் நகையை நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல சக்திவேல் தம்பிக்கு என்னத்த உரிமை இருக்குது? எல்லாமே குமாருக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு. என் பொண்ணு அப்போ இந்த வீட்டோட பொண்ணு கிடையாதா? என்னதான் அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளுக்குன்னு இந்த வீட்டு மேலே உரிமை இல்லையா? இல்லை சொத்து மேலே தான் உரிமை இல்லையா? ஆனால் ராஜி என்றைக்கும் சொத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டோ என்கிட்ட வந்து நின்னதும் இல்லை, அப்படி அவள் வரப்போகிறதும் இல்லை. ஆனால் என் நகை எல்லாமே என் பொண்ணுக்கிட்ட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட போய் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வடிவு மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தா, போது வடிவு, இதுக்கு மேலேயும் உன்னோட நகை ராஜுக்கிட்ட இருந்தா ராஜுக்கு மட்டும் இல்லை உனக்கும் பெரிய பிரச்சனையாயிரும். ஓ மூலமாக ராஜு அங்கே அழ வேண்டியதாக போயிடும். அதனால் பழனியை இப்போவே வர சொல்லி ராஜுக்கிட்ட இருக்க நகையெல்லாம் நான் வாங்கிடலாம். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு இப்படியே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லைன்னா மறுபடியும் பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர்த்து இந்த சக்திவேல் இந்த பிரச்சனையை அப்படியே சும்மா விடுவான்னு எனக்கு தோணலை. என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் இந்த சொத்து எல்லாத்தையும் அடையணும்னு பார்க்குறான். குமாருக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணும்னு பார்க்குறான். அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். நீ கவலைப்படாத. என்னைக்காக இருந்தாலும் உன்னோட நகை இங்கே முத்துவேலோட சொத்து எல்லாமே கண்டிப்பாக ராஜுக்கும் கதிர் தம்பிக்கும் தான் போய் சேர நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பத்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழனிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பழனி எப்பயும் போல் செந்தில் கூட சேர்ந்து கடையில் டெலிவரி கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்பத்தா அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. என்ன எங்கள் அம்மா திடீர்னு இப்போ கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண பழனி, மச்சான் வேற இருக்காரு, அம்மா கிட்ட பேசினா ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே, பரவாயில்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், ஆனால் அம்மாவே கால் பண்ணியிருக்காங்களே என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ண பழனி அப்பத்தா கால் பண்ண உடனே, என்னம்மா இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே அப்பத்தா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்தா உடனே பழனிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி, உன்னோட அண்ணன்க என்னைக்கும் திருந்த போகிறதே இல்லை, அதனால் நீ ராஜுக்கிட்ட கொடுத்த வடிவோட நகையை எப்படியாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. இங்கே வடிவுக்கிட்ட நகை இல்லைன்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. வடிவோட நகை ராஜுக்கிட்ட தான் இருக்குது, அதை நீ தான் வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுத்தன்னு விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அதனால் எப்படியாவது நகையை வாங்கிட்டு வந்து கொடு, இல்லைனா உன் அண்ணன்க 2 பேரும் பாண்டியன் வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க, நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பழனி, என்னம்மா நீங்கள் நகையை நான் தான் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன்ற விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சா? நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். எப்பயாவது வீட்டு பக்கம் வரும்போது என்னை பார்த்தாங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே, உங்களுக்கு உதவி செய்ய போய் ஏமா என்ன வேற மாட்டி விடுறீங்க? அன்னிக்கிட்ட இதுக்கு தான் சொன்னேன், நகையெல்லாம் ராஜுக்கிட்ட கொடுக்க வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு. எனக்கு தான் தெரியுமே எப்படியும் ராஜுக்கிட்ட இருக்க நகை மறுபடியும் வடிவண்ணிக்கிட்டே தான் போகும்னு. அன்னைக்கு கூட குமாரை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்த
இல்லாதப்ப இதான பெரிய பிரச்சனையாவே இருந்தது. அப்படி இருக்கும்போது ராஜுகிட்ட அந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு அண்ணி எதுக்காக சொல்லணும்? அப்பவே நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்பயும் ஒன்றும் பரவாயில்லம்மா. நான் ராஜுகிட்ட கேட்டு முதல்ல நகையை ராஜியவே கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் இருந்தாதான் அண்ணன்க என்ன ஒழுங்கா விட்டு வைப்பாங்க. இல்லை என்னை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு பழனி. அது மட்டும் இல்லாமல் நீ அழாதம்மா, கவலைப்படாதம்மா. அதான் பிரச்சனை வந்துருச்சு. அண்ணன்களுக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. எப்படியாவது ராஜிக்கிட்ட பேசி லாக்கரில் இருக்க நகையை நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லைன்னா ராஜியவாது கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பழனி அப்பத்தா கிட்ட பேசி முடிச்சு அங்கே ஃபோனையும் வைக்கிறாரு. இங்கே பழனி ரொம்ப நேரமாக இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த பாண்டியன், ஏன் பழனி கடைக்கு வந்தால் வேலை பார்க்குறத தவிர எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்க. அப்படி யார் தான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே பழனி, போங்க மச்சான் நீங்கள் வேற. எனக்கு யார் ஃபோன் பண்ணுவா? ஒன்று எங்கள் அக்கா பண்ணுவா, இல்லை எங்கள் அம்மா பண்ணி பேசுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சவங்களே இவங்க தானே. எனக்கு என்ன நீங்கள் கல்யாணமாக பண்ணி வச்சிட்டீங்க? ஏதோ என் பொண்டாட்டி அடிக்கடி எனக்கு கால் பண்ணி பேசுகிறான்னு நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். அதுக்கு உடனே பழனியும், எங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அங்கே அன்னிக்கும் எங்கள் மூத்த அண்ணனுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். அதுவும் ராஜிக்கிட்ட இருக்கிற நகையை வச்சு அப்படின்னு அங்கே முத்துவேல் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பத்தான் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே பாண்டியன் கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறாரு பழனி. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பழனி சொல்கிற? அப்போ அன்னைக்கும் குமாரை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேனே, அதுவும் ராஜுக்கிட்ட இருக்க நகைக்காக தானா? அப்போவே நீ ராஜு பிள்ளைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சு நகையை கொண்டு போய் கொடுத்துருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல பழனி. ஒன்றை சொல்லணும், ஏதோ உங்கள் அண்ணி சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு நகையை கொண்டு வந்து கொடுத்தல்ல. நீ செஞ்ச இந்த தேவையில்லாத வேலையால தான் பாவம் அங்கே கோமதியோட அண்ணி ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ராஜுக்கிட்ட இருக்க நகையை வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் ராஜியோட அம்மா தான் பொண்ணுக்கிட்ட தான் தான் நகை இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது புரிஞ்சுக்காம ராஜியோட அப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் என்னைக்கு திருந்தவே மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி பாண்டியன், முதல்ல நகையை வாங்கிட்டு போய் கொடு, நம்மளால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இங்கே பழனி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அண்ணி சொன்னாங்களே நகையை வாங்கிட்டு வந்து இங்கே ராஜிக்கிட்ட கொடுத்தேன், இப்போ பெரிய பிரச்சனைன்னு மறுபடியும் நகையை வாங்கிட்டு போய் அண்ணன்கிட்ட கொடுத்தா அண்ணன் என்னை விட்டா வைப்பாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே எப்படியாவது இந்த விஷயத்த ராஜுக்கிட்ட சொல்லணும்னு உடனே கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு பழனி. இங்கே கோமதி பழனி வீட்டுக்கு வந்த உடனே, டே பழனி என்னாச்சுடா, இப்போ தான் கடைக்கு போனீங்க அதுக்குள்ளே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டியே, என்ன ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அங்கே நம்ம முத்துவேல் அண்ணன் வீட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கான். ராஜிக்கிட்ட இருக்க நகையை உடனே கொண்டு வான்னு அப்பத்தான் ஃபோன் பண்ணாங்க. அங்கே முத்துவேல் அண்ணனால ராஜியோட அம்மா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்களாம். இப்போவே நகையை கொண்டு வந்து கொடுன்னு நம்ம அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதான் நான் உடனே கிளம்பி வந்தேன். மச்சாங்கிட்டேயும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் முதல்ல ராஜியை கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்லி லாக்கரில் இருக்க நகையை எடுத்தால் தான் நான் கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அங்கே ராஜி, கதிர், மீனான்னு எல்லாருமே அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க பழனி ஒன்று விடாமல் எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்ட உடனே ராஜி அழ ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பா நான் தான் அப்போவே சொன்னேன்ல, என்னால் தான் அன்றைக்கி கூட பிரச்சனை வந்திருக்கோன்னு, என்கிட்ட இருக்க நகையால் தான் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தா நகையை திருப்பி கொடுத்துருக்கலாமே. இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. இப்போ வரைக்கும் அம்மா எனக்காக அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்களே, எனக்கு அந்த நகையே வேண்டாம். அம்மா எனக்காக ஆசையாக நகையை கொடுத்து விட்டாங்களே தான் அந்த நகையை நான் வாங்கினேனே தவிர்த்து மற்றபடி நகை மேலேயோ பணத்து மேலேயோ இல்லை எங்கள் அப்பாவோட சொத்து மேலேயோ எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமும் இல்லை, அதை வாங்கணுன்ற அவசியமும் இல்லை. எனக்காக தான் கதிர் பார்ட் டைம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது நான் எதுக்கு அவங்க நகையெல்லாம் வச்சுருக்கணும்? எனக்கு அந்த நகையே வேண்டாம். நானே லாக்கரில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வரேன், நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ராஜி அழுகிறாங்க. உடனே கதிர், நீ அழாத ராஜி, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏதோ உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசாக்கி அதை ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும்னு பார்ப்பாரு. உங்கள் அம்மா வேற எல்லா நகையும் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, சும்மாவை விடுவார்? முதல்ல நகையை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜி உடனே, எங்கள் அம்மா ரொம்ப பாவம், எங்கள் அப்பா என்ன திட்டினாலும் வாயவே திறக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. என்கிட்ட நகை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் எங்கள் அம்மா அவ்வளோ திட்டையும் வாங்கிக்கிட்டு எனக்காக தானே இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா ரொம்ப பாவம், எங்கள் அம்மாவோட பேச்சை கேட்காம நான் செஞ்ச செயலால் தான் எங்கள் அம்மா இன்னும் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி ரொம்பவே வேதனைப்படுறாங்க. உடனே கோமதி பழனிக்கிட்ட, டே பழனி முதல்ல லாக்கரில் இருக்க நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. இந்த நகைக்காக தானே எங்கள் அண்ணனுங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நகையே தேவையில்லை, உறவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவங்க நகையை வச்சுட்டு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம்?
பிள்ளை மேலே இருக்க பாசம் கூட இல்லாமல் பணத்து மேலேயும் நகை மேலேயும் தான் எங்கள் அண்ணன் ரொம்ப குறிக்கோளாக இருக்கார்ல. அவரோட நகையே வேண்டான்னு சொல்ல உடனே பழனி சரிக்கா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் லாக்கரில் இருக்க நகை எல்லாத்தையுமே வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இங்கே உடனே கோமதி சரி நீ தானே கொண்டு வந்து கொடுத்த, அப்படியே யாருக்கும் தெரியாமல் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல பழனி ரொம்பவே பயப்படுறாரு. உடனே ராஜி அத்தை நானே போய் இந்த நகையை கொடுத்துட்டு வரேன். ஏன்னா எங்கள் அப்பாவை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டே ஆகணும். இந்த நகைக்காக எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தி வெளியில் நிற்க வச்சு எப்படிலாம் அவமானப்படுத்தினாரு, அழ வச்சாரு. ஆனால் இந்த எல்லா நகையும் என்கிட்ட தான் இருக்கணுன்ற ஆசையில் எங்கள் அம்மா உண்மையும் சொல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கி இவ்வளோ பொறுமையாக இருந்தாங்கல்ல. அப்போ நான் தான் இந்த நகையை கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட கொடுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் கேட்குற கேள்வியால் அவர் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி ராஜி நானே நகையை கொண்டு போய் கொடுக்குறேன் சித்தப்பா, நீங்கள் கடைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனா கோமதி எல்லாரும் என்ன ராஜி இப்படி ஒரு முடிவெடுக்கிற, உன்னை பார்த்தாலே உங்கள் அப்பா சித்தப்பாவுக்கு பிடிக்காது, நீ வேற அந்த வீட்டுக்கு போய் நகையை கொடுக்குறேன்னு சொல்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்க அதுக்கு கதிரும் ஆமா ராஜி உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா, உங்கள் சித்தப்பா ஒரு படி மேலே, எங்கே பார்த்தாலும் நம்மளை திட்டுவார், ரோட்டில் சைக்கிளில் போனால் கூட இவனை தான் கல்யாணம் பண்ணியா, நீ ஒன்றும் இல்லாமல் தான் நிற்க போகிறேன்னு உன்னை அவமானப்படுத்தி பேசுவார், அதனால் அதெல்லாம் வேண்டாம், நம்ம மாமா கிட்டேயே கொடுத்து அனுப்பிடலாமே அப்படின்னு சொல்ல நீயும் என் கூட வா கதிரு, என்னைக்கா இருந்தாலும் உன்னையும் என்னையும் அவங்க ஏற்றுக்க தான் போகிறாங்க, ஏன் அந்த வீட்டுக்கு வர உனக்கும் எனக்கும் உரிமை இல்லையா என்ன, நீ வா 2 பேரும் போய் இந்த நகையை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கதிரையும் கூப்பிடுறாங்க. ஆனால் ராஜி மட்டும் தனியாக போனால் ஏதாவது பெரிய பிரச்சனையாயிரும். ராஜியை அங்கே தனியாக அனுப்புறதும் சரியில்லை. ஏன்னா குமார் ரொம்ப கோவப்படுற ஆள். ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு கால் சுளுக்கிருச்சுன்னு ராஜி உதவி செய்ய போக குமார் மட்டும் இல்லாமல் ராஜியோட சித்தப்பா அப்பான்னு எல்லாரும் கோவப்பட்டு ராஜியை வெளியில் போக சொல்லி ராஜியை எப்படிலாம் அள வச்சாங்க. அதனால ராஜி தனியாக போனால் சரிப்பட்டு வராது, நானும் போனாதான் ராஜிக்கு ஒரு துணையாகவும் இருக்கும் உறுதுணையாகவும் இருக்கும், என்னை பார்த்தா மட்டும்தான் அவங்க கோபம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு யோசனை பண்ண கதிர் வா ராஜி உனக்கு துணையாக நான் வரேன் அப்படின்னு சொல்ல ராஜியும் கதிரும் வடிவோட நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கே முத்துவேலோட வீட்டுக்கு போக இங்கே மீனா கோமதின்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ராஜி என்னவோ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, அங்கே எங்கள் அண்ணனுங்க வேற ரொம்ப கோவக்காரங்களாச்சே, என்ன பண்ண போகிறாங்களோ, என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு வெளியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ராஜியும் கதிரும் ரொம்ப தைரியமாக அங்கே முத்துவேலோட வீட்டுக்கு போய் நகை எல்லாத்தையும் கொடுக்கலான்னு போக இங்கே ராஜியை பார்த்த உடனே சக்திவேல் முத்துவேல் குமார்னு எல்லாருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. சக்திவேல் ராஜியோட அப்பா கிட்ட பார்த்தீங்களான்னு எவ்வளோ தைரியமாக நகையை கொண்டுட்டு வந்திருக்கா அவங்க பொண்ணு, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள நாம யாரும் வேண்டாம் நம்ம குடும்பம் வேண்டான்னு போனவ நம்ம நகை மட்டும் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கா பாருங்க. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவ செஞ்ச செயலால் என் பையன் குமாருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிய மாட்டேங்குது, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் எதுவும் செட்டே ஆக மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜியால் தான். ராஜி என்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு வீட்டை விட்டு போய் நம்மளை அவமானப்படுத்தினாலோ அன்னைக்கே நம்ம நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சேன்னு, இவளை நீங்கள் சும்மாவே விடாதீங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த முத்துவேல் ராஜி பலார்னு வைக்க போகும்போது அங்கே கதிருடனே முத்துவேல் கிட்ட இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இப்போ ராஜி என்னோட பொண்டாட்டி, அவன் மேலே கை வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, உங்கள் நகையை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தோமே தவிர்த்து நீங்கள் பேசுகிறத கேட்கவோ இல்லை நீங்கள் திட்டுறதை வாங்கிக்கிறதுக்கோ நாங்கள் வரவே இல்லை, முதல்ல நகையை வாங்கிக்கங்கத்த அப்படின்னு சொல்ல அப்பத்தான் ராஜிக்கிட்ட இருந்து அழுதுகிட்டே அந்த நகையை கையில் வாங்கிக்கிறாங்க. உடனே கதிர் இனிமேல் ராஜியை பற்றியோ என்ன பற்றியோ பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவேல் வாயை மூடுடா, உன்னெல்லாம் என்றைக்கும் நான் மருமகனாக ஏற்றுக்க போகிறதே இல்லை, இவளே என் பொண்ணு இல்லைன்னு ஆயாச்சு, அப்புறம் நீ ஏன்டா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க, முதல்ல வெளியில் போ, ஏற்கனவே நகை பணம்னு எடுத்துகிட்டு போனது பத்தாதுன்னு என் பொண்ணை வச்சு சொத்தையும் இருக்கிற நகையவும் வாங்கிக்கலான்னு பார்க்குறியா, அது என்றைக்கும் நடக்க விடவே மாட்டேன், இந்த வீட்டோட வாரிசுனா அது குமார் மட்டும்தான், சொத்து பணம் நகைன்னு எல்லாமே குமாருக்கு மட்டும்தான் போகும், இந்த ஒன்றில்லாதவளுக்கு என்றைக்கும் எதுவுமே கிடைக்காது, ஏற்கனவே உன் வீட்டில் மருமகளாக இருக்கணும் தானே ஆசைப்பட்டு வந்திருக்கா, அதனால இந்த வீட்டு படி ஏறக்கூட இவளுக்கு தகுதி இல்லை, வெளியில் போங்க 2 பேரும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அதுக்கு ராஜி உடனே ரொம்ப கோவமா வாயை மூடுங்கப்பா, நானும் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் புருஷன் கதிரை பற்றி பேச உங்களுக்கு தான் உரிமை இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க, கதிரால் தான் நான் இவ்வளோ நாள் இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த ஒரு நகைக்காக அம்மாவை எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க, அன்னைக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள அள வச்சிங்கல்ல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படிலாம் பேசி திட்டினீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன்னா, ஏன்னா எங்கள் அம்மாவுக்காக மட்டும்தான், நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம்
என் வீட்டுக்காரர் மட்டும்தான். அதனால் அவரை பற்றி பேச உங்களுக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. இப்போ நானே இந்த நகையை எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா? இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தவோ இல்லை வெளியில் நிற்க வச்சு ஏதாவது அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை, சித்தப்பா பேசினா கூட நானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன்னா இந்த நகைக்காக தானே எங்கள் அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. எனக்கு உங்கள் நகையும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், எல்லாத்தையும் குமாருக்கே கொடுங்க. ஆனால் எங்கள் அம்மா இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதி சந்தோஷம் குலையிற மாதிரி நீங்கள் 2 பேரும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க, நான் மட்டும் இல்லை, கதிரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இங்கே ராஜி முத்துவேலை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அப்பத்தா, ஏன்பா ராஜி, முதல்ல இங்கேருந்து கிளம்புமா. அதான் நீ நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டல, அதுவே போதும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே எங்களுக்கு நிம்மதி தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா ரொம்பவே உடனே ராஜியும், அழாதீங்க அப்பத்தா, எங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நாங்கள் இருக்கோம், யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், புரியுதா? எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன். ஏன்னா நீங்கள் என்னை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருந்தாலும் எங்கள் அம்மாவோட பொண்ணா எப்பயுமே எங்கள் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். அதனால் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவோட எல்லா நகையும் திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மா வடிவுக்காக முத்துவேல் முன்னாடி சப்போர்ட் பண்ணி பேசி முத்துவேலை நல்லா திட்டிட்டு வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கோவமாக ராஜியும் கதிரும் வெளியில் வராங்க. ராஜி பேசின பேச்சால் முத்துவேல் மட்டும் இல்லாமல் சக்திவேலுக்கும் இந்த கதிர் மேலேயும் ராஜி மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்குது. ஆனால் சக்திவேல் எப்படியோ இந்த ராஜிக்கிட்ட இருந்த எல்லா நகையும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு. சொத்து நகைன்னு எல்லாமே குமாருக்கு தான் கிடைக்கணும். வீட்டை விட்டு வெளியில் போன ராஜி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வரவும் கூடாது, ராஜி அவள் அப்பா அம்மா கூட சேரவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு சக்திவேல். இங்கே ராஜி என்னோட நகையை கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காளேன்னு வடிவு சந்தோஷப்படுறாங்க.